ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதை எதிர்த்து மேல்முறையீடுக்கு போயிருக்கிறது தமிழக அரசு. சிபிஐ விசாரணை போனது மிக பெரும் தவறு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அண்ணா நகர் சிறுமி வழக்குல இப்படிதான் பண்ணாங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதை எதிர்த்து மேல்முறையீடுக்கு போயிருக்கிறது தமிழக அரசு. சிபிஐ விசாரணை போனது மிக பெரும் தவறு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அண்ணா நகர் சிறுமி வழக்குல இப்படிதான் பண்ணாங்க. தேசிய கட்சி தலைவரா இருக்காரு, அவருக்கு நடு ரோட்ல இந்த மாதிரி பட்டப்பகல்ல இதை நீதிமன்றம் கேட்டிருக்கு. நீங்க என்ன விசாரணை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு குட்டு வச்சா மாதிரி, போலீஸ் துறைக்கு ஒரு குட்டு வச்சா மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு சிபிஐ ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த விசாரணைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. A1 முதல் குற்றவாளியாக இருந்த நாகேந்திரன் அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி பார்க்கிறோம். இன்னைக்கு இறந்திருக்காருல நாகேந்திரன், அதுவே ஒரு சந்தேகத்தை பல சோசியல் மீடியாக்கள்ல இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது எந்த அரசியல் புள்ளியை காப்பாத்துறதுக்காக இது பண்றாங்க, இந்த மாடல் அரசுல இப்படிதான் நடக்குமா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பல தகவல்கள் போட்டுட்டே இருக்காங்க. A2 சம்பவம் செஞ்சது, A18 மொட்டை கிருஷ்ணா, இவங்க 2 பேரும் நீ புடிச்சிட்டியா? பிடிக்கல, நாளைக்கு வருவாங்கல்ல, நாளைக்கு என்கிட்ட நீ திரும்பி சார்ஜ் ஷீட்டை மாத்தின போற. அப்ப அந்த கேள்வி எழும்புமா எழும்பாதா? அப்ப இன்னொரு சார்ஜ் ஷீட் போடுவீங்களா? இன்னொரு 5000 பக்கம் போகுமா? என்னைக்கு இந்த கேஸ் முடியும்? தூய்மை பணியாளர்களுடைய அந்த இறப்பு அப்படிங்கிறது பணியிலேயே இறக்குறாங்க. அதுவும் குறிப்பா இப்ப நடந்திருக்கக்கூடிய இப்போ சமீபத்தில் நடந்தது கொளத்தூர்ல முதலமைச்சர் தொகுதியிலேயே நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த கடந்த 3 வருடங்கள்ல திட்ட ஒரு 50 பேர் இறந்திருக்காங்க. இந்த உயிர்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? தமிழக அரசு பொறுப்பு இருக்கணுமா வேணாம்? இவங்க அது உள்ள அந்த ஹஸ்பண்ட் உள்ள போய் இறங்கி வேலை செஞ்சு அத்தனையும் கிளீன் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ அந்த கேஸ்ல மூச்சு திணறும்ல, அதற்கான உபகரணங்களையாவது நீங்க கொடுக்கணும்ல. இந்த ஆக்சிஜன் வைக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது வச்சு அவங்க இறங்குற மாதிரி கொடுக்கணும். அவங்க டைரக்டா அப்படியே இறங்குறாங்க. அப்படின்னும் போது இந்த 3 வருஷத்துல கணக்கு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 உயிர்கள். அவங்களுக்கு எவ்வளவு பணம் நீங்க கொடுப்பீங்க? 30 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டோட ஒரு சாபக்கேடுன்னு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பர்மனன்ட் பண்ண மாட்டாங்க, வெறும் கான்ட்ராக்ட் லேபர்ஸாவே வச்சுப்பாங்க. ஆசிரியர்கள் பல இன்ஜினியர்களை வைப்பாங்க, டாக்டர்களை உருவாக்குவாங்க, சயின்டிஸ்டை உருவாக்குவாங்க. ஆனா அவங்கள பர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. அரசு ஸ்கூலா கேட்கவே வேணாம், தலையில இஞ்சி விழுந்துரும். அண்ணாமலையா ஆட்டுக்குட்டின்றது, எடப்பாடியார்ல தவந்த பாடின்றது, இத மாதிரி நீங்க பேசி நீங்க மழுப்பி ஒரு ஆட்சியை இப்படிதான் நாங்க எடுத்துட்டு போவோம்னா அது எந்த விதத்துல அர்த்தம் அப்படின்றத கேட்பாங்களா? கேள்விகள் எழும்புமா எழும்பாதா? நீங்க சொல்லுங்க. எத்தனை அமைச்சர்கள் மேல இன்னைக்கு கேஸ் இருக்கு சார்? நீங்க சொல்லுங்க. ஈடி போட்ட கேஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 11 பேர் 17 பேரும் தண்டனைக்கு உள்ளாடப்பட்டார்களா? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோகுலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். குறிப்பா நம்ம நிறைய இந்த கிரைம் கேசஸ் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிட்டே வரோம். இதுல இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய 2 முக்கியமான செய்தி. ஒன்னு, ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதை எதிர்த்து மேல்முறையீடுக்கு போயிருக்கிறது தமிழக அரசு. இன்னொரு பக்கம் இதே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல A1 முதல் குற்றவாளியாக இருந்த நாகேந்திரன் அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி பாக்குறோம். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல இந்த சிபிஐக்கு மாத்தினது தொடர்பாக அதுக்கு மேல்முறையீடு போயிருக்கு இல்லையா, அதுல உங்களுடைய பார்வை என்ன? அதுக்கப்புறம் சிபிஐக்கு போன காரணம் நம்ம ஏற்கனவே இதை பத்தி ஒரு தீவிரமா டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது இந்த எஃப்ஐஆருக்கும் அவங்க கொடுத்த அந்த சார்ஜ் ஷீட்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதி கோட் பண்ணதை பார்த்தோம் உயர் நீதிமன்றம். பிறகு ஏன் இந்த அடையாள அணிவகுப்புலாம் நீங்க நடத்தலை அப்படின்னு சொல்லி பார்த்த சாட்சி அண்ணன் இருக்காரு.
அவரை நீங்க வந்து விசாரிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5000 பக்கங்கள் கொண்ட அந்த சார்ஜ் ஷீட்டை ரொம்ப உன்னிப்பா நீதிபதி தான் வந்து படிச்சதை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இதுல பல சந்தேகங்கள் எனக்கே எழும்புது, கரெக்டுங்களா, இந்த சந்தேகங்கள் உங்களுக்கெல்லாம் ஏன் வரல அப்படின்ற அதையும் வந்து கோட் பண்ணி அங்க வந்து சொல்றாரு. இப்படி ஒரு சார்ஜ் ஷீட்டு வந்ததுன்னா இது ட்ரையல்ல நிக்குமான்றது பலருடைய விமர்சனங்களாகவும் இருந்தது. அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து டீகோட்லாம் பண்ணுவோம் இல்லையா நம்ம ஜேர்னலிஸ்ட் இதில், அதை டீகோட் பண்ணும்போதே பார்க்கும்போது இதில் வந்து இந்த சார்ஜ் ஷீட்டு போச்சு அப்படின்னா ஏற்கனவே 3 பேர்கள் வந்து என்கவுண்டர் பண்ணியாச்சு, 2 பேர் அப்ஸ்காண்டட் ஆயாச்சு. இதில் இந்த அப்ஸ்காண்டட் ஆன இந்த 2 பேர் நாளைக்கு வந்து இவங்க வந்து ஒரு வாக்குமூலம் தராங்க. அன்னைக்கு நீங்கள் என்ன சார்ஜ் ஷீட்டு போடுவீங்க? இந்த ஏற்கனவே கொடுத்த இந்த சார்ஜ் ஷீட்ல இவங்க கொடுத்த இந்த வாக்குமூலத்தை வச்சு இவங்க சொன்னாங்கன்னு குடுத்துட்டீங்க. ஆதாரம் ஒரு செல்போன் கட்சிது அங்க கட்சிது அப்படின்னீங்க. ஓகே, பணபரித்துன்னு இவர் பண்ணாரு அப்படின்னீங்க. நாகேந்திரனுக்கா ரியல் எஸ்டேட் அப்படின்ட்டீங்க. சம்பவ சதிலுக்கா ஸ்கிராப்னாச்சு. ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலுக்கா சொந்த வெஞ்சன்ஸ். இன்னும் சில பேருக்கு எல்லாருக்கும் மோட்டிவ்ன்ட்டீங்க. அதாவது வந்து ஒருத்தருக்கு மோட்டிவ். இப்போ நானே ஒரு குற்றம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி போய் ஒரு நீதிமன்றத்தில் நின்னாலும் அந்த நீதிமன்றம் நான் குற்றவாளியா இல்லையான்னு சொல்லி போலீஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை வச்சுதான் வந்து குற்றவாளியா இல்லையான்னு தீர்மானிக்கும். ஏன்னா நான் வந்து இன்னொருத்தரை காப்பாற்ற கூட நான் வந்து நானே வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு தான். இதுல அப்படிதான் முதல்ல 8 பேர் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பொன்னை பாலு எனக்கு வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்ன்றாரு. அதுக்கப்புறம் அவரு நம்ம கமிஷனர் மாற்றப்படுறாரு, சந்தீப் ரத்தோர் அவர்கள் வந்து மாற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் அருண் வர்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகம் பிடிக்குது. சிபிஐ வேணும்னு சொல்லி எல்லா கட்சிகளும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. எல்லாரும் வந்து மேடைக்கு மேடை பேசின அப்புறம் கமிஷனர் இவர் வர்றாரு. அதுக்கப்புறம் போலீஸோடைய துரிதமான ஒரு விசாரணைகள் போகுது. 100 நாள் கழிச்சு இவங்க வந்து ஒரு சார்ஜ் ஷீட்டை கொடுக்குறாங்க. இது உயர் நீதிமன்றம் இப்படி போகணும். கீனஸ் வந்து அவங்களுடைய மனைவி பொற்கொடியா இருக்கட்டும், கீனஸா இருக்கட்டும், பல சந்தேகங்களை வந்து பொதுவெளியில எழுப்பிட்டே இருந்த சூழ்நிலையில கீனஸ் வந்து ஒரு இதை போட்டு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த இதை வந்து யாரையோ அரசியல் பின்னணியை வந்து விசாரிக்கவே இல்லை. இது வந்து அரசியல் தலைவர், கரெக்டுங்களா, அதாவது வந்து ஒரு மாநில தலைவராக இருக்காரு, தேசிய கட்சி தலைவராக இருக்காரு. அவருக்கு நடு ரோட்ல இந்த மாதிரி பட்டப்பகல்ல இதை வந்து நீதிமன்றம் கேட்டிருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, மக்கள் கவலை கொள்ளும் விதமா இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஜுடிஷியல் இதுல வந்து அவர் கொடுக்குறாரு. இப்படி ஒரு இது இருக்கு, நீங்க என்ன விசாரணை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு குட்டு வச்சா மாதிரி, போலீஸ் துறைக்கு ஒரு குட்டு வச்சா மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு சிபிஐ வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த விசாரணைகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனாலதான் வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு. நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சிபிஐ விசாரணை போனது மிக பெரும் தவறு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அண்ணாநகர் சிறுமி வழக்கில் இப்படிதான் பண்ணாங்க. மேல்முறையீடு போனது தவறு. மேல்முறையீடு போனாங்க. ஏன்னா அங்க போயும் இதை தான் கேட்டார். என்னன்னா, ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சிறுமி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து மேல்முறையீடு வந்து போய் கேஸை எடுக்கல, அப்புறம் நீதிமன்றமா பார்த்து கேஸை எடுத்திருக்காங்க. இல்ல, ஆனா இதுல இன்னொரு ஆங்கிள் இருக்குல்ல, மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறை இருக்கு. சோ இந்த காவல்துறைக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க, பெயர் பெற்றது. சோ அப்படி இருக்கும்போது சோ இதுல வந்து நாங்களே வந்து விசாரணை பண்ணி நாங்களே முடிவு கொண்டு வரோம் அப்படிங்கிற அந்த ஒரு விதத்துல கூட தமிழக அரசு அணுகி இருக்கலாம் இல்லையா? 3 பேர் வந்து இறந்திருக்காங்க, என்கவுண்டர்ல பண்ணிருக்காங்க. அதுவே பல சந்தேகங்களை அது எதிர்த்தரப்புல இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இறந்திருக்காருல நாகேந்திரன், அதுவே ஒரு சந்தேகத்தை வந்து பல சோசியல் மீடியாக்கள்ல இப்பவே வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது எந்த அரசியல் புள்ளியை வந்து காப்பாத்துறதுக்காக இது பண்றாங்க, இந்த மாடல் அரசுல இப்படிதான் நடக்குமா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பல தகவல்கள் போட்டுட்டே இருக்காங்க. நாகேந்திரன் மனைவி அவர்களே இதுக்கு வந்து ஒரு முதல்ல வந்து என் கணவர் உயிருக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இது பண்ணும்போதே அவங்களும் கொடுத்த அந்த ஒரு தகவல்களும் வந்துட்டு இருக்குல்ல நமக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பல சந்தேகங்கள் எழும்பதான் செய்யும். இந்த சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்ய வேண்டியது அரசோட கடமை தானே. இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம வந்து மீறி போக முடியும்? இத்தனையும் நீங்க வந்து செய்யல இல்ல. ஒரு அரசியல் தலைவர் இவங்க தான் குற்றவாளின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்குது இல்ல. நீ சரி இவங்க சொன்னதை நீ ஒத்துக்கிட்ட, ஆனா இதுக்கான எல்லா மோட்டிவும் என்ன? 2 பேரை நீ கண்டுபிடிச்சிட்டியா? A2 வந்து சம்பவ செந்தில், A18 மொட்டை கிருஷ்ணா, இவங்க 2 பேரை நீ புடிச்சிட்டியா?
பிடிக்கல, நாளைக்கு வருவாங்கல்ல, நாளைக்கு என்கிட்டே தானே திரும்பி வந்து சார்ஜ் ஷீட்டை மாத்தின போற. அப்ப அந்த கேள்வி எழும்புமா எழும்பாதா? அப்ப இன்னொரு சார்ஜ் ஷீட் போடுவீங்களா? இன்னொரு 5000 பக்கம் போகுமா? இன்னும் என்னைக்கு இந்த கேஸ் முடியும்? அதுக்குதான் அவங்க சிபிஐ கிட்ட கொடுத்து 6 மாசத்துக்குள்ள இந்த வழக்கத்து போடணும் அப்படின்ட்டாங்க. அன்னைக்கே நீங்க கேட்டீங்க நாகேந்திரன் அவர்கள் வாய் திறந்தால் வந்து காட்சிகள் மாறுமா அப்படின்னு கேட்டீங்க. மாறும் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஆனா இன்னைக்கு அவரும் இறந்துட்டாரு. இனியும் சம்பவ சங்கிலி A2 மாட்டணும். கரெக்டுங்களா? இவங்களுக்கு மோட்டிவ், பர்சனல் மோட்டிவ் இருந்தது. ஆனா இத்தனைக்கும் இவங்க எல்லாம் தான் ஒண்ணு சேர்ந்து செஞ்சாங்கன்றதுக்கான இது ஆதாரத்தை கொடுக்கணும்ல. அந்த ஆதாரங்கள் எங்க? அதுக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்குதுல. அதை வந்து இனிமே உங்களால கண்டுபிடிக்க முடியல சிபிஐ கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க போயிட்டீங்க திருப்பி வந்து நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னா இன்னும் எத்தனை நாள் எடுத்துப்பாங்க? கரெக்டா? இன்னைக்கு இவங்க போயிட்டாங்க, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து செந்தில் இவருக்கு போயிருக்காரு. இன்டர்போல இனிமே கேட்பாங்க. கேட்டு எங்களுக்கு பிடிச்சி கொடுங்க. இந்த விஜய் மல்லையா, இந்த ஒருத்தர் போனாரு, அவர் பேர் நீரவ் மோடி, அங்க வந்து எனக்கு வந்து ஜெயிலேயே பாதுகாப்பு இல்லைன்னு அவர் கொடுக்குற மாதிரி இவன் போய் எங்கடா ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க வந்து நிக்க போறான். இப்படிதான் வந்து நடக்க போகுது கடைசியில. ஓகே, இதுல இன்னொரு அடுத்த விவகாரத்துக்கு மிக முக்கியமான விவகாரத்துக்கு போனோம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுடைய இந்த இஷ்யூ தொடர்பானது. தூய்மை பணியாளர்களுடைய அந்த இறப்பு அப்படிங்கிறது வந்து ஏதோ அவங்க நார்மல் லைஃப்ல இருக்காங்க, அவங்க போகும்போது இறந்துடுறாங்கிறத தாண்டி பணியிலேயே வந்து இறக்குறாங்க. அதுவும் குறிப்பா இப்ப நடந்திருக்கக்கூடிய, இப்போ சமீபத்தில் நடந்தது வந்து கொளத்தூர்ல முதலமைச்சர் தொகுதியிலேயே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அவங்க அது நடந்து 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்படின்னு சொல்லி. ஆமா, திருவெரும்பூர்ல. சோ இதுக்கு முன்னாடி சென்னையே வந்து குலுங்குற அளவுக்கான ஒரு போராட்டமும் நடந்தது ரிப்பன் மாளிகை வெளியில. நம்ம அதையும் வந்து பார்த்தோம். ஏன் இந்த துப்புரவு பணியாளர் விவகாரத்துல மட்டும் இந்த மாதிரி தொடர்ச்சியான நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சமூக நீதிக்கான அரசுன்றாங்க. இதுல சமூக நீதி இருக்குன்னு பாத்தீங்களா? எங்கேயாவது சமூக நீதி இருக்கா? இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரம் நம்ம கொரோனா காலகட்டங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க இல்லை அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு வந்து எவ்வளவு ஒரு பெரிய சீரழிவை சந்திச்சிருப்போம்னு பார்த்துக்கோங்க. தன்னுடைய உயிரை வந்து துச்சமா மதிச்சு அவங்க போய் வெளியில இருந்தாங்க. வீட்டை விட்டு வெளியே வரல. நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசக்கூட நம்ம தயங்கணும். ஆனா நம்முடைய கழிவுகளை அவங்க வந்து தூய்மை செய்யாம அன்னைக்கு இருந்திருந்தாங்க. என் உயிர் முக்கியம் அன்னைக்கு அப்படி அவங்க வந்து வீட்டிலேயே இருந்திருந்தாங்கன்னா இந்த தமிழ்நாடு நாடி இருக்கும், இந்தியா நாடி இருக்கும், உலகம் நாடி இருக்கும். ஆனா அவங்க அப்படி இருந்தாங்களா? அப்படி இருக்க ஒரு மக்கள், அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல உபகரணங்கள் இருக்கா? கைக்கு போடுற எத்தனையோ பேர் நான் நேரடியா சந்திச்சிருக்கேன். அவங்க அந்த நம்மளால அந்த பக்கம் கூட போக முடியாது. அந்த ஸ்மெல் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு பேட் ஸ்மெல். ஆனா அதுல கிளறி எடுத்து அவங்க வந்து வெறும் கையில எடுத்து போடுறாங்க. கரெக்டா? நமக்கு ஏதோ ஒண்ணு தீண்டத்தகாத தொட்டுட்டோம், இல்ல ஒரு பெயிண்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த கையில ஒரு 1 hour சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா காலையிலயும் சுத்தம் படுத்துறாங்க, ராத்திரியும் சுத்தம் படுத்துறாங்க. ஆனா அதே கையில சாப்பிடுறாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அதாவது வந்து ஒரு கலெக்டருக்கு உண்டான சம்பளத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கான பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் லேபரா 8000 உண்மையிலே பர்மனண்டா இருக்கிற அந்த அவங்க கிட்டே போங்களேன், 8000 ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு சம்பளம் இருக்காது. ரொம்ப அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அதுல ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், அந்த ஏரியாவுக்குன்னு ஒருத்தர் வந்து இவங்கெல்லாம் இது பண்றாங்களாம். அவருக்கு வேணா ஒரு 15,000 25,000 வேணா அந்த ஏரியாக்குள்ள இருக்கும். மழை காலங்கள்ல எவ்வளவு மரங்கள் விழுது, அந்த மரங்களை சுத்தப்படுத்துறாங்க. இப்படி வந்து நம்ம அழுக்குகளை ஒரு தூய்மை பண்றதுனால தான் அவங்களுக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் நம்ம வந்து பேர் வைக்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் யாரை வந்து மருத்துவர்களுக்கு விட வந்து பெருசா காலில் விழுந்து பிரதமர் அவர்கள் வந்து அந்த தூய்மை பணியாளர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய சேவை செஞ்சதை பார்த்தோம். ஆனா இந்த தமிழ்நாட்டோட ஒரு சாபக்கேடுன்னு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பர்மனன்ட் பண்ண மாட்டாங்க, வெறும் கான்ட்ராக்ட் லேபர்ஸாவே வச்சுப்பாங்க. ஆசிரியர்கள் பல இன்ஜினியர்களை வைப்பாங்க, டாக்டர்களை உருவாக்குவாங்க, சயின்டிஸ்டை உருவாக்குவாங்க. ஆனா அவங்கள பர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. அரசு ஸ்கூலா கேட்கவே வேணாம், தலையில இஞ்சி விழுந்துரும். அங்க போய் மரத்தடியில உட்காந்து பாடம் எடுக்கிற இடம் பார்த்துருக்கோம். பல பிள்ளைகள் நேரடியா என்கிட்டயே வந்து சொல்லியிருக்கு, அங்கிள் இந்த மாதிரி வந்து கன்னியாகுமரி நினைக்கிறேன் அந்த அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணம் போறேன். போகும்போது ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, இந்த மாதிரி எதுக்குமா இங்க வந்திருக்க அப்படின்னும் போது அண்ணாமலை அவர்கள்ட்ட மனு கொடுக்க வந்து, ஏமா அண்ணாமலை வந்து என்ன பண்ண போறாரு, நீ வந்து இதுல எல்லாம் கொடுத்துருக்கணும், அதாவது வந்து தண்ணி குடிநீர் சரியில்லை,
டாய்லெட் போறதுக்கான ஒரு வசதி கிடையாது. பெண்கள், அதாவது நல்ல ஒரு 15-13 வயசு இருக்க பெண் சொல்றோம், 9ஆம் கிளாஸ் படிக்கிறது, 11ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து நிக்குது. இதுங்கெல்லாம் வந்து சொல்லு, இது வந்து தமிழ்நாட்டோட சாபக்கேடு. இந்த சாபக்கேடுகள்லாம் என்னைக்கு தீரும் அப்படின்னா, உங்களை போல இன்னைக்கு வந்து கேக்குறீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விவாதங்கள் செய்யக்கூடிய ஊடகங்கள் என்னைக்கு வந்து நின்று இந்த அவலங்களை வந்து தெருவில் வந்து எடுத்து போடுறாங்களோ அன்னைக்குதான் இந்த சாபக்கேடுகள்லாம் தீரும். அது வரைக்கும் டீச்சருக்கு சம்பளம் வராது, கவர்மெண்டோடைய இது இருக்காங்கல்ல அவங்களுக்கு சம்பளம் வராது, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய அந்த நிவாரணங்கள் கிடைக்காது. இப்படி இந்த சாபக்கேடுகள் நிறைய இங்க இருக்கும். இதெல்லாம் பத்தி நம்ம வந்து விவாதமே பண்ண மாட்டோம். ஆனா வந்து ஆளுநருக்கு எதுக்கு எதிராக போராடும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் கேட்பாரு, தமிழ்நாடு கேட்கிறாருன்னா இதுக்கெல்லாம் போராடும் சொல்லி அதை பத்தி நம்ம விவாதம் நடத்துவோம். எடப்பாடி அடிமை, பாஜகவின் அடிமை அப்படின்னு சொல்லி அவர் பேசுவாரு. இந்த பக்கம் அவர் வந்து இவங்கெல்லாம் கொத்தடிமைன்னு சொல்லி பேசுவாங்க. அதை வந்து நம்ம ஒரு விவாதமா எடுத்து போடுவோம். உங்களை மாதிரி ஊடகங்கள் நடுவில் நின்று உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர்கள் இந்த வந்து மலைவாசிகளுக்கு தெரியலையே, இந்த மாதிரி வந்து இது இல்லையேன்னு நிக்கிற ஒரு சில ஊடகவியலாளர்கள் தான் இதை பத்தி நீங்க பேசுறீங்க. இது வந்து இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா அப்படின்னா இது ஒரு இது மாத்திரம் கிடையாது. இந்த கடந்த 3 வருடங்கள்ல திட்ட ஒரு 50 பேர் இறந்திருக்காங்க. இந்த உயிர்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? தமிழக அரசு பொறுப்பு இருக்கணுமா வேணாம்? ஐஐடியில ஒரு 2 ரோபோட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹோமோசெப்னு ஒன்னும் சிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேனுவல் லேபர்ஸே இருக்கக்கூடாது. இதை வந்து இந்த அந்த அடியில போய் நம்ம வந்து அந்த மூச்சு முற்ற, நான் தான் சொல்றேன், சாதாரணமா வெளியே போகும்போது அந்த கேஸோட அந்த ஸ்மெல் வந்து நம்மளால முடியல. இவங்க அது உள்ள அந்த ஹஸ்பண்ட் உள்ள போய் இறங்கி வேலை செஞ்சு அத்தனையும் கிளீன் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ அந்த கேஸ்ல மூச்சு திணறும்ல, அதற்கான உபகரணங்களையாவது நீங்க கொடுக்கணும்ல. இந்த ஆக்சிஜன் வைக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது வச்சு அவங்க இறங்குற மாதிரி கொடுக்கணும். அவங்க டைரக்டா அப்படியே இறங்குறாங்க. இந்த மாதிரி உயிரிழப்புகள் இப்ப திருச்சியில 3, அங்க 3, இந்த வருஷத்துலயே இப்போ ஒரு 4 ஆயிடுது. அப்படின்னும் போது இந்த 3 வருஷத்துல கணக்கு எடுக்கிறாங்க, கிட்டத்தட்ட 50 உயிர்கள். அவங்களுக்கு எவ்வளவு பணம் நீங்க கொடுப்பீங்க? 30 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. கோடி கணக்கில் கொடுக்கணுமா இல்லையா? கள்ளச்சாராயம் இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. நம்ம வீட்டை அழுக்க, நம்ம மன அழுக்கு மாத்திரம் இல்ல, நான் சொல்றேன் மன அழுகு. நீங்க எதுக்கு சொல்லிருப்பேன், நீங்க இந்த காண்டம்ஸ் எல்லாம் தூக்கி போடுறோம்ல, அதை கூட நான் சொல்றேன், நம்மளுடைய மன அழுக்கு தான் அதெல்லாம். அந்த மன அழுக்கையும் கிளீன் பண்ற இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க யாருன்னா வெறும் 30 லட்சம் ரூபாய், அதுவும் சுப்ரீம் கோர்ட் சொல்லி நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நிலை எப்ப மாறும்? ஏன் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அந்த இதை வந்து நீங்க வந்து செய்யல? இந்த தமிழக அரசு சமூக நீதி காக்குறோம் அப்படின்றீங்கல்ல, நாங்க வந்து பட்டியலினத்துக்காக பேசுறோம், நாங்க அடித்தட்டு மக்களுக்காக பேசுறோன்றீங்கல்ல, ஏன் இந்த 2 மிஷனுக்காக ஒரு இதை எடுக்குன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரா இல்லையா? எதிர்கட்சியில எடப்பாடி அவர்கள் கேட்கிறாரா இல்லையா? இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? ஆனா நாங்க காலில் தவழ்ந்து விழுந்தோம் அப்படின்னு சொல்லி மாத்திரம் நீங்க வந்து பதவி வாங்கிட்டீங்கன்னு சொல்லி எடப்பாடி அவர்களை கேட்கறீங்க. அவர் கருத்து மோதலா ஒரு வச்சுக்கிறாங்க. ஒரு தலைவருக்கு அண்ணாமலை ஒரு கருத்து மோதலா வைக்கிறாரு, எடப்பாடி அவர்கள் ஒரு கருத்து மோதலா வைக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு கருத்து மோதலா வைக்கிறாருன்னா கருத்து மோதலா பேசணும். ஆனா அண்ணாமலையா ஆட்டுக்குட்டின்றது, எடப்பாடியார்கள் தவந்த பாடின்றது, இத மாதிரி நீங்க வந்து பேசி நீங்க மழுப்பி ஒரு ஆட்சியை வந்து இப்படிதான் நாங்க எடுத்துட்டு போவோம்னா அது எந்த விதத்துல அர்த்தம் அப்படின்றத கேட்பாங்களா? கேள்விகள் எழும்புமா எழும்பாதா? நீங்க சொல்லுங்க. மக்களுக்கு அடித்தட்டுக்காக மக்கள் தானே நாங்க சொல்றீங்க, எல்லாருக்காகவும் நான் அப்பான்றீங்கல்ல, அப்ப இவங்களுக்கும் நீங்க தானே அப்பா. இவங்களுடைய இறப்புக்கு யார் அப்பா பொறுப்பு? கேள்வி எழும்புமா எழும்பாதா சார்? நீங்க சொல்லுங்க. இதுல சமூக ரீதியாகவும் பார்க்க வேண்டியிருக்கா? குறிப்பாக வந்து இப்ப இவங்க தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல வந்து அரசு வந்து நாங்க கவனம் செலுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து ஏற்கனவே வாங்கியிருப்பாங்களே சார். கரெக்ட். இப்ப அந்த போராட்டம் நடந்தது, அந்த போராட்டம் ரிப்பன் மாளிகையில் நடந்தது. அப்புறம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அவங்க வந்து அங்க அகற்றப்பட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் முதலமைச்சரை போய் அவங்களோட பிரதிநிதிகள் பார்த்தது, நாங்க தான் இல்லை ஜாஸ்தி செஞ்சோம் அப்படின்லாம் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க அவங்க. சார் செஞ்சோம் அப்படின்னீங்கன்னா, அதாவது வந்து யானை பசிக்கு சோள பொறி போடுறீங்க, அந்த நேரத்துக்கு நீங்க போட்டு அமைச்சிடுறீங்க. இப்ப அந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு வாக்குறுதிகள் தராங்க, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு சம்பளம் உயர்வும், ஆட்சிக்கு வந்தவுடன் போனஸ் உயரும் அப்படின்வாங்க. ஆனா அவங்க 4.5 வருஷம் போராடுவாங்க. போராடிட்டு இந்த தேர்தல் சமயம் திரும்பி வரும் பாத்தீங்களா, அப்ப கொடுத்த வாக்குறுதியில ஒரு 10% கொடுப்பாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, திருப்பி அந்த வாக்குகள் அப்படியே மொத்தமா அல்றதுக்கான ஒரு யுக்தி அது.
அப்படிதான் எல்லாமே. இப்போ ஒரு 526 வாக்குறுதிகள் வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தார். முதல்ல 90%, அப்புறம் அவரே வந்து கம்மி பண்ணி ஒரு 80% 70% அடுத்த ஒரு இதுல பேசுறதையும் நம்ம வந்து பார்த்தோம். எதிர்கட்சிகள் எல்லாம் நீங்க கேட்டு பாருங்களேன், மொத்தமே 30 வாக்குறுதி தான் நிறைவேற்றிருப்பாங்க அப்படின்வாங்க. அதுலயும் 1-2 வந்து ரொம்ப நல்ல இது. எனக்கு தெரிஞ்ச இந்த காலை உணவு திட்டம் ரொம்ப சூப்பரான ஒரு உணவு திட்டம். படிக்கிற பசங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தராங்க. அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏத்தி கொஞ்சம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தான் நல்ல திட்டமா நம்ம வந்து பார்ப்போமே தவிர, மிச்சப்படி இந்த ஃப்ரீ பஸ் இதெல்லாமே வந்து பெரும் ரொம்ப கஷ்டமான ஒரு திட்டங்களா தான் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இந்த மாற்றுத்திறனாளிகள்னு கண் பார்வையற்றவர்கள் எழிலகத்துல போராடினாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசம் முன்னாடி 4 மாசம் எந்த ஒரு ஊடகம் கூட போடல. ஏதோ 4 ஊடகத்துல ஒரு செய்தியா போயிடுச்சு. இல்ல, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பெயின் கீழே மற்ற மாநிலங்களை விட, மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய இதே தூய்மை பணியாளர்களை விட இங்க தமிழ்நாட்டுல 50 பேருக்கு 3 மாசத்துக்கு கௌரவமா நடத்தப்படுறாங்க. கௌரவமா நடத்தப்படுறீங்க தான். நாங்க கௌரவமா மனுஷனை கௌரவமா தான். நீங்க என்ன நடத்துறது? ஒரு மனிதனுக்கு இது கான்ஸ்டிடியூஷனோட உரிமை. இது ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை கௌரவமா தான் நடத்தணும். அதாவது வந்து நான் வந்து இன்னொரு மனிதன் ஆல் லைஃப்ஸ் ஆஃப் மேட்டர்ன்றோம். நாங்க வந்து நீ வந்து தாழ்ந்தவன், நான் வந்து உயர்ந்தவன் நான் சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான். எல்லாரும் கடவுளோட குழந்தைகள் தான். அதை வந்து அடுத்த பக்கம் நாத்திகர்கள் ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கல, நான் வந்து சயின்ஸால பிறந்தேன்னுவாங்க. நீங்க யாரால வேணா பிறந்துட்டு போங்க, எல்லாரும் தானே. அப்படி நீங்க என்ன நாங்க வந்து கௌரவமா நடத்துறோம். அப்ப நீங்க உங்க மனசுல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டானே நான் கௌரவமா நடத்துறேன்றீங்க. நீ உன்னை போல அடுத்தவனையும் நேசின்றாங்க. நீ உன்னை போல அடுத்தவனை நேசிச்சா நான் கௌரவமா நடத்தணும்னு சொல்ல முடியுமா? கரெக்ட் தானே? என்ன நான் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து எந்த அளவுக்கு நான் வந்து எதிர்பார்க்கறேனோ அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும். நான் வந்து அவங்களை கௌரவமா நடத்துறேன், அந்த ஆட்சியோட இந்த கௌரவமா நடத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பெருமை கிடையாது. அவங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு குத்தீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன விதமான சொபிஸ்டிகேட்டட் சர்வீசஸ் குத்தீங்க? இதெல்லாம் பண்ணீங்களா? இன்னைக்கு கூட நம்ம வந்து வெளியே போலாம் வாங்க, கையில ஆடுறவங்க இருக்காங்க. அதை வந்து பாக்குறதுக்கு என்ன ஒரு நீங்க சூப்பர்வைசர், வெறும் சூப்பர்வைசர், அதுலயே இருக்கிற சூப்பர்வைசர் தான் இருக்காங்க. அதிகாரி போய் பாக்குறாங்களா? ஏஇலாம் இருப்பாங்களா அந்த இடத்துல? இன்ஜினியர்லாம் இதுக்கு இந்த சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்கல்ல, அவங்க போய் பார்த்தாங்களா? இல்ல கவுன்சிலர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? அண்ணா நகர்ல ஒரு இஷ்யூ சார். அண்ணா நகர்ல இருக்கும்போது இந்த மழைக்குன்னு நினைக்கிறேன், நான் போட்டு வீடியோ போடும்போது என்னையே மிரட்ட வந்தாங்க. இப்படி நிக்குது, சிங்கார சன்னியா சீரழிந்த சன்னியான்னு போடுறேன் வீடியோவை. இப்படி இருக்கு சார், 4 பக்கமும் தண்ணி வருது போல அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு மழை நின்னோடனே நாங்க ரெடி பண்றோம் பிரதர் அப்படின்னாங்க. நீங்க அமைச்சர்கிட்ட போகணும், நீங்க அமைச்சர்கிட்ட போங்க, நானும் அமைச்சர்கிட்ட போறேன் அப்படின்னு. சரியா? மக்களுக்காக தான் நம்ம பேசணும், மக்களுக்காக தான் நீங்க ஆட்சி இருக்கீங்க. அதாவது வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துல உட்கார வைக்கிறாங்கன்னா நான் அரசன் கிடையாது. மக்களுக்கு சேவை செய்ய தான் அரசியல்வாதி வந்திருக்கிறோம். மக்களுக்கு சேவை செய்ய மக்களோட சர்வெண்ட் தான் வந்து அதிகாரி. இத வந்து என்னைக்கு புரிஞ்சு இவங்க எல்லாம் இருக்கிறாங்களோ அன்னைக்குதான் இவங்களுக்கான ஒரு சமூக நீதி கிடைக்கும். சமூக நீதி கிடைக்குது. சமூக நீதிக்காக இவங்க வந்து போராடுவாங்களா? சம்பள உயர்வுக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நம்ம மாத்திரம் கோடியான கார்கள்ல போயிடுவோம், கோடியான ஊழல்கள் பேப்பர்ல வந்துட்டே இருக்கும். இடி போடும் கேஸ, இத்தனை கோடிகள் வந்து கைப்பற்றப்பட்டன, ஆனா அதுக்கு அந்த கேஸுக்கு ஒரு தீர்வும் வராது. கடைசி வரைக்கும் வந்துருச்சா தீர்வு? எத்தனை அமைச்சர்கள் மேல இன்னைக்கு கேஸ் இருக்கு சார்? நீங்க சொல்லுங்க. ஈடி போட்ட கேஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 11 பேரும் தண்டனைக்கு உள்ளாடப்பட்டார்களா? இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு பாலியல் வன்முறையில ஒரு பையன் நீ வெளியே வந்துட்டான், அந்த நிஷாந்த். சரியா? அந்த குற்றப்பத்திரிகை இல்லைன்ட்டு கீழ்மை நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்கு, உயர் நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருச்சு. சுப்ரீம் கோர்ட்ல சரியா இல்ல, அவங்க அம்மாவை கொலை பண்ணிருக்கான், அப்பா பேசாட்சி ஆயிட்டாரு. இந்த சீரழிவுகள் எல்லாம் என்னைக்கு நம்ம சர்வ் பண்ண போறோம்? சமூக சீரழிவு தானே. உங்களை போல பத்திரிகைகளை தான் சார் 4 கேள்வி கேட்குறீங்க. இந்த சமூக அக்கறையும் இந்த சமூக இதுவும் எல்லா பத்திரிகையாளர்களும் இருக்கணும்ல. விஜய் எங்க கூட்டணி போயிடுவாரு, ராகுல் இதுக்கு போறாரு, டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போனா வந்து அமித்ஷாவை பாப்பாரா இல்ல ராகுல் காந்தியை பாப்பாரா அப்படின்றீங்களா? நாளைக்கு வரப்போற விஜய்க்கு நீங்க பேசுறீங்க. எத்தனை விஏஓ செத்துருக்குறான் அந்த மணல் கொள்ளையில? துப்பாக்கி வேணும்னு கேட்டாங்களா இல்லையா? உண்மையா இல்லையா சார்?
சப் இன்ஸ்பெக்டர் வெட்டுப்பட்டாரு மணல் கொள்ளைய மாஃபியாவை பத்தி கேள்வி கேட்டதுக்கு. மருந்து மாஃபியாவுக்கு அங்க இருந்து மத்திய பிரதேச கேள்வி கேட்கறான். அரஸ்டே நடந்திருக்கு. அதான் அரசு என்ன ஏன் பண்ணல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க தமிழக அரசு கேட்டாங்களா இல்லையா? அங்க நடவடிக்கை எடுக்கிறான், இங்க நடவடிக்கை கேட்கறான். இந்த சுகாதாரத்துல இப்ப கிட்னி திருட்டு வரைக்கும் போயிருக்கு, அதுவும் இதுல இருக்கு. இதெல்லாம் யார் கேள்வி கேட்பாங்க? நம்மள போல பத்திரிகையாளர்கள் கேட்கணும். ஆனா நான் கிளி ஜோசியம் சொல்லுவேன், நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு நான் சொல்லிடுவேன் அப்படின்ற அந்த ஜோசியத்துக்கு போவானா? இருக்கிற அவலங்களை குத்தி இந்த ஆட்சி ஒரு லேடி போடுறாங்க, தெருவை பாருங்க இப்படி போட்டிருக்கேன் ரோட அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறப்போற இயக்கம் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எடுத்து அதை ஆராய்ஞ்சு இந்த ரோடு இந்த மெட்டீரியல்ல கரெக்டா போட்டிருக்கா, இதை யூஸ் பண்றாங்களா? இன்னைக்கு பிரதமர் சொல்ற ஜல்தி திட்டத்துல சரியா உபயோகப்படுத்தல அப்படின்னா அதுக்கான நிதி கிடைக்காது. ஏற்கனவே இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த கல்வி நிதி கொடுக்கல, அப்புறம் தான் கொடுத்தாங்க. இந்த நடப்பாண்டுக்கு சொல்றேன், இவங்க அப்ப இருந்தே கொடுக்கல அப்படின்னாங்க. ஆனா இந்த நடப்பாண்டுக்கு தான் சொல்லி இவங்க இது பண்ணிட்டு இந்த நடப்பாண்டுக்கான நிதியை கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல நிதிகள் போகுது. குடிசை மாற்று வயதுக்கான நிதி போகுது, பட்டியலின மக்களுக்கான நிதிகள் போகுது, மலை கிராம மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு மேம்பாட்டுக்கு சில நிதிகள் வருது, திருப்பி அனுப்பப்படுது. ஏன் திருப்பி அனுப்பப்படுதுன்னு சொல்லி அவங்க அந்த குழு பார்க்காது. ஏன் பார்க்கலன்ற ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா மத்திய அரசாங்கத்து மேலேயே? நமக்கு கவர்மெண்ட் அங்கே அனுப்பிச்சது, இவங்க யூஸ் பண்ணாம ஒரு வருஷம் வச்சு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அடிப்படை வசதிக்காக தான் நீங்க அந்த நிதியை கொடுக்குறாங்க. நான் அப்புறம் நீங்க எதுக்கு எம்எல்ஏ எம்பின்னு கேட்கிறேன், கவுன்சிலர் எதுக்கு இருக்கீங்க? இந்த கேள்விகளை மக்கள் கேட்டா கஷ்டம், அரசியல்வாதிகளும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எதிர்கட்சிகளும் கேட்க மாட்டேங்குது, பத்திரிகையாளரும் கேட்க மாட்டீங்க, கேட்டா உடனே கைது. உண்மை அதுதானே? இன்னைக்கு சாதாரணமா ஒருத்தர் அரசாங்கத்துக்கு இந்த குற்றங்கள் செய்யுது, இந்த தவறுகள், குற்றங்கள் விட்டுருங்க, தவறு நடக்குது, இந்த தவறுகளை தட்டி கேட்கக்கூடியவர்கள் வாய் அடக்கும்படியாக தானே கைதுகள் நடக்குது. நீங்க எந்த ஒரு சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்படுறாங்க, பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்படுறாங்க, அரசியல் கட்சி எதிர்ப்பாளர்கள் கொஞ்சம் மோசமா பேசுறாங்க, கைது செய்யப்படுறாங்கன்னு. இந்த சமூக ஆர்வலர்கள் கேட்கிற அந்த கேள்விக்கு ஏன் அந்த கரெக்டா பதில் வர மாட்டேங்குது? இதெல்லாம் யார் தட்டி கேட்கறது சொல்லுங்க? இதற்கான பதில்கள் எங்கேன்றதான கேள்வி கேட்குது. இது சமூக நீதியா ஆட்சின்னு நீங்க சொல்லிடுங்க. பெரியாருடைய பூமி, எல்லாருக்கும் சமமான பூமி, சமூக நீதி ஆட்சி அப்படின்றீங்கல்ல. இங்க சமூகம் உண்மையிலேயே நீதியான ஆட்சி நடக்குதா? அப்படி இருந்தா இரட்டை கோவலைய கண்டுபிடிச்சாங்களா ஒரு கலெக்டரு? கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்தாங்க. என்னைக்கு நடவடிக்கை எடுத்தாங்க? எந்த வருஷம்? எத்தனை வருஷம் நம்மளுடைய சுதந்திர நாடு சுதந்திரம் ஆச்சு? எத்தனை வருஷம் நீங்க கான்ஸ்டிடியூஷன் பேசினாங்க? அப்ப இன்னொரு இரட்டை கோவலைய ஒத்துக்கிறீங்க. எத்தனையோ கிராமங்கள்ல ஒருத்தர் பாடுறாரு, என் பாட்டி இன்னைக்கு இருக்கு, எங்க கிராமங்கள்ல செருப்பு போட்டு சில இடங்கள்ல நல்லா போக முடியலன்னு சொல்லி ஒருத்தர் கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்டா கண்ணீர் நெஞ்சில வருது. அது அந்த ஊர் எங்க இருக்கு? இதே தமிழ்நாட்டுல இருக்கு. எங்க யாராவது ஒரு இறப்பு நடந்தா இதுல இந்த கரூர்ல 41 உயிர் போயிருக்கு, இதுல எத்தனை பேர் பட்டியலினத்தவர்கள் வேற பார்த்திருக்காங்க. அப்ப பணத்திலேயே நீங்க ஜாதி பாக்குறீங்களான்னு தான் தோணுது. இன்னொரு பாரதி எல்லாம் இருந்தானா எரிச்சா கொன்னுடுவாங்க இந்த ஊர்ல இருக்கீங்களா எல்லாரும். உண்மையா உண்மை இல்லையா சார்? நீங்க சொல்லுங்க. பணத்திலையும் ஜாதி பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்குது. ஆனா இந்த தமிழ்நாடு சமூக நீதிக்கான நாடுன்றீங்களே, இது உண்மையா என்ன? நீங்க பதில் சொல்லுங்க. சரி சார், இந்த கேள்வியை மக்களிடமே விட்டுருவோம். 26ல அதுக்கு அவங்க நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். பல்வேறு கேள்விகள் வச்சுங்க. நன்றி, வணக்கம் சார்.